இந்த சைடில் தெரிகிற மாதிரியான பிக்சார் ஸ்டைல் ஏஐ வீடியோவை எப்படி நம்ம எளிமையாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப் சேனல் பாருங்கள், திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸஸ் ஒன்லி. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் தான் அவங்க வந்து போட்டுட்டு வந்துருக்காங்க. எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் தான். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் 40 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. வியூஸ் எல்லாம் கூட பாருங்கள், மில்லியன்ஸ் லேக்ஸில் தான் இருக்குது. சரி, இப்போ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல் மட்டுமில்லை, நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதை பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு சீனில் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. அந்த சீன்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ChatGPT வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. இப்படி அட்டாச் பண்ணிட்டு இங்கே கீழே என்ன கேட்டிருக்க பாருங்க. இங்கிலீஷில் இருக்கு, நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து இந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்டு பாரு, இவங்க என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்து. ஏன்னா வந்து நான் இதே மாதிரியான ஒரு புதிய கதையை வந்து நான் உருவாக்க போகிறேன், ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி கொடுத்துருந்தே பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து எல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டோரியோட ஓவரால் ஸ்டைல் பாருங்கள். ஸ்டைலிஷ்டு 3D அனிமேஷன், பிக்சார், சரிங்களா? அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டைல் எல்லாமே கொடுத்துருச்சு. கேரக்டர் டிசைனை வந்து அனலைஸ் பண்ணிருச்சு. என்வரன்மெண்டல் ஸ்டைலை வந்து அனலைஸ் பண்ணிருச்சு. லைட்னிங் ஸ்டைலு, கேமரா கம்போசிஷன், இப்படி எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு தந்துருச்சு. கடைசியாக வந்து மாஸ்டர் ஓவரால் ப்ராம்ப்ட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ என்ன இமேஜ் கிரியேட் பண்ணாலுமே அதுக்கு கீழே இது கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த சாம்பிளில் அட்டாச் பண்ண இமேஜ் மாதிரியே உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஸ்டைலில் வந்து, அதாவது பிக்சர் ஸ்டைலில் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ கீழே பாருங்கள், 2வது ஸ்டெப்பு. சரி, இப்போ எனக்கு வந்து இதே மாதிரி எல்லாருமே ரசிக்கிற வகையில் ஒரு புதிய கதையை வந்து உருவாக்கி கொடு. இது வந்து 60 செகண்ட் வந்து நீளம் இருக்கணும். இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மறைந்த செல்வம் சொல்லி ஒரு அழகான டைட்டிலோட நம்மளுக்கு 60 வினாடிக்கு தேவையான ஒரு கதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்க பாருங்க. சரி, இப்போ எனக்கு வந்து சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு வேணும். இந்த கதைக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பிக்சரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சாம்பிள் இமேஜ் அட்டாச் பண்ண பார்த்தீங்களா, அதை வச்சு அதை ஓவரால் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தது நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாமே வேணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்படி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து இது கேரக்டரோட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் வரக்கூடிய வந்து போர் மேன் கிடச்சிட்டாங்க, அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் ஓல்டு மேன் மிஸ்ட்ரி கேரக்டர் எல்லாமே கிடச்சிட்டாங்க. ஓவரால் ஸ்டைல் ப்ராம்ப்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிருச்சு. மொத்தம் 10 சீனு. ஒவ்வொரு இமேஜும் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, இப்போ மெயின் கேரக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே இருக்குது. இதில் ஜஸ்ட் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு, சரிங்களா, மறுபடி கூகுள் விஸ்க் இருக்கு பாருங்க, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து என்ன கேட்டிருக்கேன்னா, ஐ நீட் இமேஜ் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து கொஞ்சம் மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டைல்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம அதான் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, நம்ம பிக்சார் ஸ்டைல் தான் மெயின். சரிங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த கேரக்டர் கீழே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ரேஷியோ பாருங்க, லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரன் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கான கேரக்டர் வந்து கிடச்சிட்டாங்க, மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் 2வது கேரக்டர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 2வது கேரக்டர் யாரும் அவங்களோட ஒய்ஃபோடது. ஜஸ்ட் இதுவும் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? மேலே அந்த ஹஸ்பண்டோட கேரக்டர் மட்டும் எடுத்துகிட்டு ஒய்ஃபோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம். மற்றபடி இந்த 2 லைனும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒய்ஃபோட கேரக்டர் வந்து வித் ஏங்கர் ஃபேஸோட வந்து இருக்குது. அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் கேரக்டர். சரிங்களா? இதுவும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒய்ஃபோட ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு இந்த ஓல்டு பர்சனோட ப்ராம்ப்டை ரீப்ளேஸ் பண்ணி சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு ஓல்டு மேனோட ப்ராம்ப்ட் கொடுத்தங்காட்டி அவங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி தந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்குன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறங்காட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ராக் பண்ணுறேன். இது நீங்களே இருந்தீங்கன்னா மொபைலில் வச்சுருக்கீங்கன்னா இங்கே அப்லோட் இமேஜ் இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா உள்ள ஃபெச் ஆகிக்கும். இப்போ நான் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறங்காட்டி டைரெக்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா. இது வந்து மெயின் கேரக்டர். ரெண்டாவது வந்து இவங்களோட ஒய்ஃப், சரிங்களா. அவங்களோட கேரக்டரையும் வந்து உள்ள நான் வந்து ட்ராக் பண்ணிடுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரியவர், அவங்களோட கேரக்டரையும் வந்து உள்ள நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 கேரக்டருமே வந்து உள்ளே ஃபெச் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இவர் தேவையில்லை, சரிங்களா. ஏன்னா வந்து கடைசி சீனில் தான் இவர் வருவார். ஸோ அந்த சீன்ஸ் படித்து பாருங்கள். ஏன்னா அதை உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா தவறுதலாக வந்து இவருக்கு பதிலாக இவரை காமிச்சிரும் ஒவ்வொரு சீனில், சரிங்களா. இவரை ஹஸ்பண்டாக காமிச்சிரும். அதனால் வந்து நம்மளுக்கு இது வேண்டாம். ஒவ்வொரு டைம் அது தப்பு பண்ணும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மோடில் தான் இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து இது நான் கிளிக் கொடுக்கல. கிளிக் கொடுத்துட்டா கதைக்குள்ளே எட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து இதை மட்டும் நான் கிளிக் கொடுக்காம வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டைலிஷ் ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கட்டும், இந்த ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சீன் ஒன் இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கு பாருங்க. இது ஒன்று ஆர்டர் வைஸாக கொடுத்து இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிடலாம். சீன் பை சீனாக ஆர்டர் வைஸாக டவுன்லோட் பண்ணலாம், சரிங்களா. நான் தெரியாமல் 9:16 வந்து அது கொடுத்துருச்சு. நம்ம அதை வந்து வேண்டாம், சரிங்களா. இங்கே ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துருங்க. ஸோ வந்து சீன் ஒன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் சீன் 2 வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு டவுட் இருக்காது. ஸோ வந்து இப்போ சீன் 1 இருக்கு பாருங்கள், அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம சீன் 2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துடலாம். இந்த ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கணுங்க எல்லா இமேஜுக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக பிக்சார் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், சரிங்களா. சரி, இதில் பாருங்கள் செகண்ட் இமேஜில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி சீன் 2 போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் 10 சீனுக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓவர்வியூ காமிக்கிற பாருங்கள் வித் கன்சிஸ்டன்ஸோட எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சப்ஜெக்ட்டுக்குள்ளே யாரை வச்சுக்கிறோமோ அதே பர்சன்ஸ் தான் வந்து எல்லா சீன்லேயும், அதாவது 10 சீன்லேயும் வந்து ஒரே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக வந்துக்கிறாங்க. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் தர்றேன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சாம்பிள் வீடியோ நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நான் அதை கடைசியில் வச்சுட்டேன். சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், என்ன கான்செப்ட்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புதையல் கிடைக்குது, சரிங்களா. அந்த சீன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பாருங்கள், இந்த சீன் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீட்டில் வந்து அதை தோன்றாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த புதையலை, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற லெட்டரை படித்து பார்க்குறாங்க, சரிங்களா. இந்த 4 சீனுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே, அதாவது வந்து அந்த மண் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் இந்த கேரக்டரை மட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு சீன்லேயுமே இந்த 4 சீன்லேயுமே வந்து வெவ்வேறு இடம் காமிக்கும், வேறு வீடு காமிக்கும், இல்லாட்டி இந்த ரோட்டுக்கு வெளியே இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நிறையா கம்யூனிகேஷனாக காமிக்கும். ஸோ வந்து மிஸ் மேட்சாக காமிக்கும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஒரு சீனு, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுதான் இந்த சீனு, ட்ரெஷர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் வந்து வீட்டுக்குள்ளே வர சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தோன்றாங்க. செகண்ட் வந்து வீட்டுக்குள்ளே தோண்டும் போது இந்த ட்ரெஷர் பாக்ஸோட அதே சீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுதான் இந்த சீனு, சரிங்களா. இப்போ இந்த வீடு பாருங்கள், ஒரே கன்சிஸ்டன்ஸாக இதே இடம், இதே பானை, இந்த பாத்திரமெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து அடுத்த 4 சீனுமே வரப்போகுது. இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லெட்டரை படிக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே வீட்டுக்குள்ளே நடக்கணும். அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கூகுள் விஸ்க் இருக்குது இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டுக்குள்ளே கேரக்டர் வந்து வச்சோம், அதுக்கு கீழே சீன் இருக்குது பாருங்கள், அப்படி தான் பேக்ரவுண்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டீங்க, கதைப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, அந்த வீடு தான் இது, சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த வீட்டை வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி நின்றுக்கும், இல்லாட்டி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து இந்த சீனெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ளே என்னென்ன சீன் நடக்குதோ எல்லாமே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதே வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே தான் வந்து அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிடைக்குது, அதுக்கப்புறம் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க, அதை பார்த்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற லெட்டர் படிக்கிறாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீடு பாருங்கள் எல்லாமே உள்ள ஒரே வீடு தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன்ஸில் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா, தேவைப்பட்டால். சரி, இப்போ வந்து நீங்கள் இமேஜ் எல்லாம் வந்து ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சீன் 1 சீன் 10 வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இந்த இமேஜ் எல்லாம் எப்படி வந்து நம்ம வீடியோவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ Meta.ai வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. எல்லாருமே சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில், இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வாட்டர் மார்க் வருதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து இதில் வாட்டர் மார்க்லாம் வராது. ஸ்லோ கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வாட்டர் மார்க் வருதா, எவ்வளோ நேரம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ சீன் 1 இருக்குது, சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் மேலே எனக்கு வந்து இப்போ சீன் பை சீன் வீடியோ ப்ராம்ப்ட் வேணும், இதெல்லாமே வந்து கரெக்டான மூமெண்ட்டில் இருக்கணும், கதைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். ஸோ வந்து எனக்கு இப்போ சீன் 1 வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இமேஜுக்கு எப்படி சீன் பை சீனாக 10 ப்ராம்ப்ட் கொடுத்ததோ அதே மாதிரி வீடியோவுக்கு வந்து கொடுத்துருச்சு நம்மளுக்கு, சரிங்களா. இப்போ மறுபடியும் நான் Meta.ai போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் இருக்குது, கிரியேட்டை வந்து கொடுத்துடலாம்.
சரிங்களா. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து நான் மெட்டடாட்டா ஏல தான் வந்து யூஸ் பண்ணினேன், கிரியேட் பண்ணினேன். இங்கே பாருங்கள் வாட்டர் மார்க்கே வரல, எல்லாமே கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குது. இப்போ இதில் வாட்டர் மார்க் வர மாதிரி இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் ஒரு வேளை ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுதுன்னா நான் இவ்வளோ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து ரேஷியோ ஃபிட் பண்ணிக்கோங்க 16:9 லேண்ட்ஸ்கேப்க்கு. அப்புறம் இமேஜ்லேருந்து வீடியோவுக்கு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம இங்கே டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து சீன் வைஸாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா, இதை நான் சீன் 1 உள்ளே வந்து ட்ராக் பண்ணிட்டேன், ஃபெச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சீன் 1க்கான வீடியோ ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் உள்ளே ஃபெச் ஆகிட்டு இருக்கு. இப்போ அனிமேட் கொடுத்துடலாம். இப்போ எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் தான் ஆச்சு. அதனால எதுவுமே நான் பேசல, ரன்னிங் கண்ட்ரோல் பண்ணல, லைவாக நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஹானஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரல பாருங்க. இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்கள் சீன் 2 இருக்குது. இந்த சீன் 2 வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் கூட ஆயிருக்காது, கரெக்டுங்களா? இப்போ 20 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மேக்ஸிமம் 30 இருக்கலாம், நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணல, ஆனால் நான் ஒரு டெஸ்ட்டோ அசீவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சீன் 2 வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா வீடியோவுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். மறுபடியும் இந்த 2வது ப்ராம்ப்ட்டுக்கு வந்து உள்ளே கொடுத்துடலாம். ஜஸ்ட் இங்கே அனிமேட் கொடுத்துடலாம். உள்ளே வந்து ஃபெச் ஆகிட்டு இருக்கு. இப்போ மடி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இதில் வாட்டர் மார்க் வரல பாருங்கள். நான் வந்து ஓவராக இப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து வீடியோக்குள்ளே போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து இதை நம்மளோட இப்போ ரெடி பண்ண வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரல, இதில் வந்து வாய்ஸும் வராது, வாட்டர் மார்க் வரல பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து வீடியோ வந்து நீங்கள் ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வீடியோ 1லேருந்து வீடியோ 10 வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இருக்குது. சரிங்களா, இப்போ அதே சேட்டில் வந்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி கொடு மாடர்ன் தமிழ்னு சொல்லி கேட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி மாடர்ன் தமிழில் வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கிடைச்சிருச்சு. இவ்வளோ தான் வாய்ஸ் ஓவர். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு குரோம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து google.ai.studio இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் இருக்குங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வரும், கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெய்டு, இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் சூஸ் பண்ணிக்கலாம், மல்டி ஸ்பீக்கர் வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் நரேஷன் இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம நரேஷன் கொடுத்துடலாம் ஸ்டைலில், ஏன்னா வந்து நம்ம கதை தான் சொல்ல போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும். எந்த வாய்ஸ்ன்னு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்சி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னா இதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் ரன்னிங் கண்ட்ரோல் இருக்குது, கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கும், அதுவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் கான்செப்ட் வாய்ஸ் ஓவருக்கு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கு. சரி, இப்போ எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிகின் எடிட்டர் யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி சொல்கிற மாதிரி. இல்லை லேப்டாப்பாக இருந்தால் கேப்கட்டோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து குரோம்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது, நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இம்போர்ட் இருக்குது பாருங்கள். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆர்டர் வைஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லைங்களா அந்த வீடியோவெல்லாம், அதெல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு வந்துருங்க. நான் சும்மா ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே ஃபெச் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரேஷியோ வந்து செட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகுது. ரேஷியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் லென்த்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சீன் 1 அப்படின்னா மாறி வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எடிட்டிங். சரிங்களா, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்குது, இங்கே இம்போர்ட் இருக்குது பாருங்கள். இம்போர்ட் கொடுத்துட்டு நம்மகிட்ட வாய்ஸ் ஓவர் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, இங்கே இருக்குது, உள்ளே வந்துருச்சு. அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வச்சுருங்க. வாய்ஸ் ஓவர் வந்துருச்சு. இந்த ஸ்பேஸ் ஏன் வந்து இவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10 வீடியோ வந்து உள்ளே வைக்கல, சும்மா ரேண்டமாக தான் வச்சு, அதனால் இப்படி இருக்குது. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் மேட்ச் ஆகலினா இந்த வீடியோவும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ பேசிகிட்டு இருக்கு இப்போ, ஆனால் வந்து செகண்ட் வீடியோ பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து விஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் தான் ஓடிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபஸ்ட்டு சீனுக்கான வாய்ஸ் ஓவர் முடியுது அப்படின்னா, இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுங்க, டெலீட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீனை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். சும்மா வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறதா, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, இது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இப்போ ஓன் வாய்ஸ் ஓவர் தான் என்னோட சஜஷன் எப்போவுமே. இது வந்து டெலிட் பண்ணிடலாம். எப்படி கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை வந்து அது காப்பி பேஸ்ட் பண்ணி நோட் பேட் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் இருக்குங்களா
கொடுத்துட்டிங்கன்னா அதை பார்த்து ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி படிங்க போதும், அதுவே வந்து நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பராக வந்து சேஃபாக எடுத்து உள்ளே போடுறது, கொஞ்சம் விஷுவல்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்க்டாப் சைட்டு, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் ஸ்டுடியோ டாட் டெஸ்க்டாப்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து யூடியூப்போட அஃபிஷியல் ஆடியோ லைப்ரரி இங்கே இருக்குது பாருங்கள். அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த யூடியூபே நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் லைசன்ஸ் டைப்புன்னு இருக்கும். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா நோ அட்ரிபியூஷன் ரெக்கார்டுன்னு வருதுங்களா, இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்த்தோட ஆர்டிஸ்ட் நேம் வரும், அது வந்துச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காப்பி பேஸ்ட் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அட்ரிபியூஷன் தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நேம் காமிச்சதுன்னா அவங்களோட ஆர்டிஸ்ட் நேம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இது பண்ண வேண்டாம். இந்த இடத்துல சர்ச் ஆர் ஃபில்டர் லைப்ரரின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெனர் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சினிமேட்டிக் கொடுத்துக்குங்க. சினிமேட்டிக் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய இருக்குது இந்த இடத்துல, நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு காமிக்கிறேன். அப்போ ரெண்டாவது இங்கே மூட் இருக்குங்களா, மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராமேட்டிக் வரும், அதை கொடுத்துக்குங்க. சரிங்களா, அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ வரக்கூடிய ஃபில்டராக இருக்கிற சாங்கில் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சினிமேட்டிக் ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிக்குதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் டவுன்லோட் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த டவுட் இருக்குது, இதை பற்றி யாருக்கும் தெரில. ஸோ வந்து மறுபடியும் நான் வந்து ஃபஸ்ட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் டைட்டில் இருக்குது, ஜெனர் இருக்குது. ஜெனர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸுக்கு தேவையானதா, ஏம்பியன்ஸ் சம்மந்தப்பட்டதா, சினிமேட்டிக்கா, கிளாசிக்கலா, அப்புறம் வந்து டான்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதா, ஹாலிடே, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். நான் சினிமேட்டிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சினிமேட்டிக் மட்டும் வரும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும்னா மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மூடுன்னு இருக்குது பாருங்கள். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆங்க்ரி, பிரைட்டு, காம், இதெல்லாமே சினிமேட்டிக் உள்ளே வருது. ஆனால் வந்து இன்னும் அதுக்குள்ளே டெப்த்தாக கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் உள்ள போகிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே வர்றது எல்லாமே சூப்பராக சினிமேட்டிக் ஸ்டைலில் ஹாலிவுட் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள், எது பிடிச்சிக்குதோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. சரி, இப்போ வந்து ஓன் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டீங்க உதாரணத்துக்கு. சரிங்களா, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து இங்கே இருக்குது, ஆனால் உதாரணத்துக்கு அதை ஓன் வாய்ஸ் ஓவர்னு சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் விடவே வந்து ஓன் வாய்ஸ் ஓவர் வந்து சேஃபும் கூட. ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணுற வேலையை இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ளே ஆகிறத பார்த்து தானே பேசுகிறீங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கவலையே இல்லை, ரொம்ப சேஃபும் கூட. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் இம்போர்ட் போகலாம். இப்போ டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா ஆடியோ லைப்ரரியிலிருந்து, அதை வந்து இந்த சாங்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். நான் நிறைய பண்ணி வச்சுருந்தேன், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உள்ளே ட்ராக் பண்ணிடுறேன். உங்கள் ஓன் வாய்ஸ் ஓவர் கீழே இது வந்துடும். சரிங்களா, இப்போது இதோட வாய்ஸ் இருக்குது பாருங்கள், இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சவுண்டு, இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பேசுகிறது நல்லா கேட்கணும். இதோட ஓன் வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கணும் விஷுவல்ஸ் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகுது. பேக்ரவுண்ட் மியூசிக் கம்மியாக கேட்குது, உங்கள் வாய்ஸ் கரெக்டாக சூப்பராக அதிகமாக கேட்குது, விஷுவல்ஸ் ப்ளே ஆகுது சூப்பராக, எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து ஃபைல் நேம் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ரெசல்யூஷன் வீடியோக்கு வந்து 1080p போதுமானது, 2K 4K 8K எல்லாம் வேண்டாம். இங்கே மாதிரி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ஒரு சாம்பிள் வீடியோ ஆட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். எவ்வளவு உழைத்தாலும் அவனுக்கு வாழ்க்கை சரியாக போகவில்லை. அவனுடைய மனைவி தினமும் அவனை திட்டுவாள். எந்த வேலைக்கும் பயனில்லாதவன் என்று அவன் மனசை உடைத்து விடுவாள். ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் விட்டு வெளியே போய்விட்டான். தனியாக நடந்து கொண்டே பாலைவனத்துக்குள் சென்று விட்டான். அப்போது ஒரு முதியவர் அவனை பார்த்து சொன்னார், உன் வீட்டிலேயே பெரிய பொக்கிஷம் இருக்கு என்று. அவன் குழப்பத்தோடு வீட்டுக்கு திரும்பி அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தான். சில நேரத்தில் ஒரு பழைய பெட்டி கிடைத்தது. அதை அவன் அவசரமாக திறந்தான். ஆனா அதுக்குள் பொன்னும் இல்லை, வைரமும் இல்லை. ஒரு பழைய காகிதம் மட்டும் இருந்தது. அதில் ஒரு வரிதான் எழுதப்பட்டிருந்தது, உன் உண்மையான பொக்கிஷம் உன் உழைப்பு. அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அந்த நாளிலிருந்து அவன் நிச்சயமாக உழைக்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்போது அவன் உண்மையிலேயே பணக்காரன். இந்த முறை அவனை அவன் மனைவி திட்டவில்லை, மதித்தாள்.
சரிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, என்னோட அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின குறைகள், நிறைகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து சரி செஞ்சுட்டு அடுத்த டைம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பத்தின டவுட் இருந்தா கூட கேளுங்க. நான் எல்லாத்துக்கும் கூடவே வந்து ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுவேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்ல வந்து உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.